காணொளி பார்த்து கொண்டிருக்கும் நம் விவசாய சொந்தங்களுக்கு வணக்கங்க. நம்ம விவசாய சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கான டிப்ஸ், செடிகள் பராமரிப்பு, பல அரிய தகவலை எளிய முறையில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா, சிவப்பு செம்பருத்தி பூக்கள் நம்ம இல்லத்தில் நிறைய வளர்க்கணுங்க. அது சிவப்பு காரகத்துவம் ரொம்ப நல்லது. இல்லத்துக்கு கிழக்கு பக்கம் வச்சு வளர்க்கணுங்க. இப்போ செம்பருத்தி செடியில் நிறைய கம்ப்ளைண்ட் வருங்க. அந்த மொட்டுக்கள் உதிர்றது, இலைகள் அந்த பச்சைத்தன்மை போகிறது, பூக்கள் சிறிய அளவில் பூக்கிறதுன்னு பல பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க. இதை எளிய முறையில் எப்படி தீர்க்கலான்னு பார்க்கலாம். நம்ம செடியில் பாருங்கள், நம்ம விவசாய இல்லத்தில் இந்த செடி ஒரு சின்ன கிளை தாங்க வச்சோம். அந்த ஆலோவேரா ஜெல்லு கொஞ்சம் நினச்சி சின்ன இதுதான் வச்சோம். எல்லாமே பாருங்கள், ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் செடிகள்லாம் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் சத்து குறைபாடாக இருக்குது. இந்த மொட்டு பாருங்கள், தொட்டவுனா கீழே உதிர்ந்துருது பாருங்கள். மொட்டுக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு, அந்த செடிக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா கிளைகளுடைய அந்த நுனிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலைகளெல்லாம் உதிர்த்துடணுங்க. அப்போ தான் அந்த நம்ம கொடுக்குற அந்த உரத்தின் மூலயமாவும் இந்த செடி கொஞ்சம் வளமாக வரும் பாருங்கள். இந்த பூ பாருங்கள், எவ்வளோ ஒரு சிறிய சைஸ் பாருங்கள். நம்ம விவசாய இல்லத்தில் வர செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம வீட்டில் வேணான்னு தூக்கி போகிற காய்கறி உரங்களை பதப்படுத்தி தான் கொடுக்கறதுங்க. இந்த மாதிரி எதனா பெரிய கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் எதனா ஒரு சிறப்பான எதனா ஒரு செலவு கம்மியாக இருக்கிற உரங்களை தான் கொடுக்கறது. நம்ம இந்த மாதிரி பக்கவாட்டில் கிளறிட்டு, இது எப்சம் உப்புங்க. இது அதிக அளவு வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு. வேருக்கு நேராக கொடுக்காம பக்கவாட்டில் கொடுங்க. எப்போவுமே செடிங்கள்கிட்ட நம்ம உரங்கள் பராமரிக்கும் பொழுது பக்கவாட்டில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. செடி சத்து போகாமல் இருக்கும். கொடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை பண்ண அந்த பூக்கள் மீதம் எடுத்தது, அந்த பூக்களையும் நம்ம வீணடிக்காமல் அந்த உரம் மாதிரி அந்த பழத்தில் போட்டு நம்ம மூடி வரலாங்க. இவ்வாறு நம்ம உலர்ந்த காய்கறி இலைகள் பூக்கள் அதெல்லாம் உரமாக்கி இது மாதிரி போட்டுட்டு மண் போட்டு மூடி வந்தாலே, நம்ம தண்ணி ஊற்றி பராமரித்து வந்தாலே நம்ம செடி நல்ல முறையில் வளர்ந்துட்டுருக்கோங்க. பெரிய லெவலில் உரம் தயாரிப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம பராமரிச்சுட்டு வந்தாலே போதும். ஊற்றி இது பண்ணுங்கள். நல்லா மண் போட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு தண்ணி ஊற்றி பராமரித்து வாங்க. இதை செய்யும்போதே அந்த கிளையில் இருக்க எல்லா இலைகள் நுனி கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூடிடுங்க. செடி கன்று மரக்கன்று கீழேயும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை நட்டு வைங்க. அந்த உரங்கள் டைரெக்டாக அது போகிறதுக்கு அது ஒரு எளிய ஒரு டிப்ஸு. இது நம்ம கிளறும் பொழுது ஒரு சேப்பங்கிழங்கு செடி கன்று தன்னால் இருந்தது, அதுவும் பிஞ்சு இருந்தது, அதையும் நட்டுடுவோங்க. நன்றிங்க. இப்போது நம்ம இந்த செடியை உரம் போட்டு பராமரித்து தண்ணி ஊற்றிட்டு வரலாம். ஒரு 15 நாள் கழித்து இந்த செடி எந்த அளவில் வந்திருக்குதுன்றதை நம்ம காணொலியில் பார்க்கலாங்க. பாருங்கள், அதே செடி அதே இடத்துல பூத்துட்ருக்கு. இந்த அளவுக்கு பூக்க வேண்டிய பூக்கள் தான் அப்படி பூத்துருந்தது. ஒரு சின்ன ஒரு டிப்ஸுங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். பாருங்கள், எல்லாமே தளன்னு வருது. மொக்கெல்லாம் புது மொக்கு வச்சுருக்கு. செடி கூட பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோதாங்க. இதை பராமரித்து வாங்க. நன்றி. தினம் ஒரு தகவலில் நம்ம தூங்கி எழுந்தவுடனே காலையில் டோர் திறப்போம் இல்லைங்களா, தலைவாசல், அது எடுத்தவுடனே டோர் திறக்காமல் ஃபஸ்ட்டு பின்பக்கம் ஜன்னல் எதனா திறந்துட்டு, அப்படி பின்பக்கம் எதுவும் இல்லை அப்படின்னா கிச்சன் ஜன்னலையாவது திறந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தலைவாசல் ஜன்னலில் மன்னிக்கணும் தலைவாசல் கதவை நீங்கள் திறந்து லக்ஷ்மி தேவியே வருக வருகன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ரெகுலர் வேலையை நீங்கள் தொடங்குங்க. இவ்வாறு செய்வதன் மூலியமாக இல்லத்தை தூங்கும் பொழுது இருக்கிற தேவதை வெளியே போய் நல்ல தேவதை தலைவாசல் வழியாக உள்ள வருன்றது ஐதீகங்க. தகவல் பிடிச்சிருந்தா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.